சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொடைக்கானலில் கடந்த 5 நாட்களாக ஓய்வெடுத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று சென்னை திரும்பினார். 5 நாட்கள் ஓய்வை முடித்துக்கொண்டு நேற்று காலை கொடைக்கானலில் இருந்து காரில் புறப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் மதுரைக்கு வந்து அங்கிருந்த விமானம் மூலம் சென்னை சென்றார். கொடைக்கானலில் பொதுமக்களுடன் காத்திருந்த சிறுமி ஒருவர் முதல்வரை பார்த்ததும் திமுக தான் கெத்து, தாவேகாவெல்லாம் வெத்து என பஞ்ச் டயலாக் பேசியுள்ளார். முதல்வர் அதை ரசித்தபடியே காரில் ஏறி மதுரை சென்றுள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான நிலையில் அதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் நியூஸ் 18, JVC போல் ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் தாவேகா 120 இடங்கள் வரை பெற்று ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. இவ்வாறு கருத்து கணிப்புகள் முரண்பாடான நிலையை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. அதே நேரம் எந்த கருத்து கணிப்புமே ஒரு கூட்டணிக்கு பெரும்பான்மையை கொடுக்காத நிலையில் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் ஆட்சி அமைத்தால் கூட கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும் என கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்துமே தாவேகா அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதையே காட்டுவதாக அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக, அதிமுக, தாவேகா என யாருக்கும் முழு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்பது மட்டுமே உறுதியாகியுள்ளது. பொதுமக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஏசி வசதியுடன் கூடிய 12 படுக்கைகள் கொண்ட குழு சிறப்பு வார்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தால் பொதுமக்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, மயக்கம், அம்மை மற்றும் வெப்பவாதம் பாதிப்புகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. விஜயால் கோட்டையை கைப்பற்ற முடியுமா? எக்ஸிட் போல் கணிப்பால் அரசியலில் பரபரப்பு. தமிழகத்தின் தேர்தல் பருவம் தற்போது புதிய பரிமாணத்தை பெற்றுள்ளது. அதுதான் சினிமா பாணி எக்ஸிட் போல் முடிவுகள். இதில் மிகவும் வியப்பிற்குரிய கணிப்பை NDTV ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ளது. நடிகர் டு அரசியல்வாதி என உருவெடுத்துள்ள விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் 234 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் 98 முதல் 120 இடங்கள் வரை பிடிக்கும் என அது கணித்துள்ளது. இது புதியதாக களம் கண்டுள்ள ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான மிக நெருக்கமான வாய்ப்பாகும் எனவும், மேலும் தாவேகாவிற்கு சுமார் 35% வாக்குகள் கிடைக்கும் என்றும், இது ஆளும் திமுக கூட்டணியின் வாக்கு வங்கிக்கு இணையானது என்றும், அதே சமயம் அதிமுக, பாஜக கூட்டணி 23% வாக்குகளை பெறும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த எண்கள் தொலைக்காட்சி விவாதங்களை அதிர வைத்தன. அதே சமயம் பலரது புருவங்களையும் உயர்த்த செய்துள்ளன. நேரலை விவாதத்தின் போது கணிப்பை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பிரதீப் குப்தா அந்த எண்ணிக்கை 70 இடங்களாக குறையவும் வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடத்தக்க பின்வாங்கலை ஒப்புக்கொண்டார். 120 இடங்கள் வரை கிடைக்கும் என்று கணித்த பிறகு அதில் இந்த மாற்றம் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. ஆக்சிஸ் மை இந்தியா கணித்துள்ள தாவேகாவின் 35% வாக்கு பங்கீட்டில் 7% குறைத்து அந்த வாக்குகளை ஏற்கனவே நிலை பெற்றுள்ள திராவிட கட்சிகளுக்கு பிரித்து வழங்கினால் மொத்த தேர்தல் வரைபடமே மிக வேகமாக மாறிவிடும் எனவும், அப்போது திமுக கூட்டணியின் வாக்கு வங்கி 38.5% உயரும், அதிமுக கூட்டணி 26.5% நோக்கி நகரும் எனவும், விஜயின் தாவேகா 28% வாக்கு வங்கியில் வந்து நிற்கும். தமிழகத்தின் தேர்தல் முறையில் இத்தகைய சிறிய மாற்றங்கள் கூட டஜன் கணக்கான இடங்களின் வெற்றியை தீர்மானிப்பவை எனவும், குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது மாநில அளவில் 10% வாக்குகள் முன்னிலையில் இருக்கும் எனவும், ஒரு கட்சி மிக எளிதாக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிவிடும் என்றும், இதன் காரணமாகவே ஆரவாரம் குறைவாகவும் வழக்கமான முறையிலும் கணிப்புகளை வெளியிட்ட பிற நிறுவனங்கள் திமுகவே வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளன. விஜயின் தாவேகா 0 முதல் 40 இடங்கள் வரை மட்டுமே வெல்லக்கூடும். ஏன் அவை கணித்துள்ளன? விஜய் ஒருவேளை முன்பு சாத்தியமற்றதாக கருதப்பட்டதை சாதிக்கலாம். அதாவது தனது தாவேகா கணக்கை தொடங்குவது அல்லது வாக்கு சதவீதம் மற்றும் இடங்களில் இரட்டை இலக்கத்தை எட்டுவது. ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தவரை சினிமாவை போலவே முதல் வாரத்தின் வசூல் எண்கள் எப்போதும் படத்தின் இறுதி வெற்றியை தீர்மானிப்பதில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்காள மாநிலம் ஹவுராவிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. இந்த ரயில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் வந்தடைந்தது. அப்பொழுது பயணிகள் வந்த ரயிலில் ஏறி இறங்கினர். இதைத் தொடர்ந்து ஒரு மர்ம ஆசாமி பெரிய மூட்டையுடன் இறங்கி நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அந்த ஆசாமியை போலீசார் பார்த்துள்ளனர். அந்த மர்ம ஆசாமியின் நடத்தையில் சந்தேகமடைந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அவர் வைத்திருந்த மூட்டையை வாங்கி சோதனை செய்தனர். அப்போது அதில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த மர்ம ஆசாமியை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இதில் 25 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கஞ்சாவை மர்ம ஆசாமி எங்கிருந்து கடத்தி வந்தார், அந்த மர்ம ஆசாமி யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்தும் அவர் யாருக்கு கொடுக்க எடுத்து சென்றார் என்பது குறித்தும் ரயில்வே போலீசாருடன் இணைந்து போதை தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடைக்கால கூட்ட நெரிசல் காரணமாக குமரி தென்காசிக்கு சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. 5 மாநில தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் அசாம் மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமையும் என அதிகமான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று பல கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. ஒரு சில கருத்து கணிப்புகள் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று கணித்துள்ளது. அதேபோல் புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என பல கணிப்புகள் தெரிவித்துள்ளன. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பிடிக்கும் என்று ஆக்சிஸ் இந்தியா, பிமார்க்ஸ், மேட்ரிஸ் ஆகியவை கணித்துள்ளது. சில கணிப்புகள் இரு கூட்டணிகளுக்கும் இடையே மிக நெருக்கமான போட்டி நிலவுவதாக குறிப்பிடுகின்றன. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ், பிமார்க், டுடேஸ் சாணக்யா, என்டிடிவி உள்ளிட்ட பல கணிப்புகள் முடிவுகளை அறிவித்துள்ளன. வெற்றி படைகள் எப்போதுமே உங்களுடனே தொடரட்டும் என்று தாவேகா தலைவர் விஜயை வாழ்த்தி நடிகை கனிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயை நேரில் சந்தித்தது குறித்து நடிகை கனிகா வெளியிட்டிருக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவில் அவருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு அமையவில்லை என்றாலும் இன்று அவரை நேரில் பார்த்த அந்த நிமிடம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான தருணமாக இருந்தது எனவும், அவரது பாதுகாப்பு படையினர் அவரை வேகமாக அழைத்து சென்ற போதிலும் அவர் ஒரு நிமிடம் நின்று எங்களை கவனித்து அன்பான சில வார்த்தைகளை பேசியுள்ளார் என்றும், வெற்றி படைகள் எப்போதும் உங்களுடனே தொடரட்டும், நாங்கள் அனைவரும் உங்களுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்று நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கம் என்பது ரம்ஜானுக்கு பிரியாணி பரிமாறுவதும் தீப ஒளி திருநாளில் இனிப்புகளை இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் வழங்குவது மட்டுமன்று, வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு மாலை போடும் இந்துக்களும், சபரிமலைக்கு செல்லும் கிறிஸ்தவர்களும், புனித யாத்திரை செல்லும் பிற மதத்தினரும், உணவளிக்கும் இஸ்லாமியர்களுமே தமிழ்நாட்டின் அடையாளங்கள் எனவும், இதற்கு மற்றொரு சிறந்த எடுத்துக்காட்டாக மதுரையை சேர்ந்த பாலாஜி என்பவர் தான் தத்தெடுத்து வளர்க்கும் இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக தன்னை நியமிக்க கோரிய மனுவை நிராகரித்த மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தில் உத்தரவை ரத்து செய்ய கூறி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். மனுதாரர் இந்து மதத்தை சேர்ந்தவர், குழந்தை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், குழந்தை பெண் என்பதாலும் தத்தெடுத்தவர்கள் இருவரும் அந்நியராக இருப்பதாலும் குடும்ப நல நீதிமன்றம் இதற்கு அனுமதி வழங்க மறுத்திருந்தது என குறிப்பிட்டனர். இந்த வழக்கை பொறுத்தவரை குழந்தையின் உயிரியல் தாய் குழந்தையை தத்து கொடுக்க முழுமையான சம்மதத்தை வழங்கியுள்ளார். குழந்தையும் மனுதாரரை அப்பா என்றும் அவரது மனைவியை அம்மா என்றும் அழைக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதசார்பற்றது. எனவே எந்த மதத்தை சேர்ந்தவரும் ஒரு சிறுமியை பாதுகாவலராக நியமிக்கப்பட முடியும். குழந்தையின் நலனே மிக முக்கியமானது எனவும், இந்த வழக்கில் மேல்முறையீட்டாளரும் அவரது மனைவியும் குழந்தையை உண்மையான பாசத்துடன் வளர்த்து வருவதும், குழந்தையை அவர்களை பெற்றோராக ஏற்றுக்கொண்டதும் உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே மேல்முறையீட்டாளர் சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமிக்கப்படுகிறார். மதுரை மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத நல்லிணக்கம் பேணும் தமிழ்நாட்டின் மாண்பிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சூட்டிய வைரக்கல்லாக இத்தீர்ப்பு ஜொலிக்கிறது என்றால் அது மிகையல்ல என்று தெரிவித்துள்ளனர். தமிழக அரசியல் களம் வழக்கமாக திமுக, அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கு இடையிலான போட்டியாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் இந்த முறை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்கியது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் பிரச்சாரங்களுக்கு திரண்ட மக்கள் கூட்டம் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பதில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. மதுப்பிரியர்களுக்கு ஆப்பு வைத்த ஐகோர்ட் புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் மது கொண்டு வர அனுமதி இல்லை என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் பயணிகளின் வசதிக்காகவும் தெற்கு ரயில்வே சார்பில் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை காட்பாடிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. மேற்கு ஆசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியுள்ளது. இந்த பாதையை பயன்படுத்தும் கப்பல்களிடமிருந்து கட்டணங்கள் வசூலிக்க ஈரான் பார்லிமெண்ட் ஒப்புதல் வழங்கியது. இதற்கு அமெரிக்காவும் மற்ற சர்வதேச நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சட்டவிரோத வசூலை அனுமதிக்க முடியாது என்று கூறி வருகிறது. இதனால் அந்த வழித்தடத்தில் இயல்பான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியின் பெயரை மாற்றலாம் என்று பரிந்துரைக்கும் ஒரு பதிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை ட்ரம்ப் ஜலசந்தி என்று பெயரிட்ட ஒரு வரைபடத்தை தன் சமூக வலைதளத்தில் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இது இணையத்தில் கேலியான விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. கோவை
கோவை விமான நிலையத்தில் தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவர் கருத்து கணிப்பு குறித்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனவும், தந்தி ஆன்லைன் கருத்து கணிப்பில் 2,50,808 பேரிடம் கருத்து கணிப்பு எடுத்து இருக்கின்றனர். ஆன்லைன் மூலம் நடத்தி அவர்கள் கொடுத்த ரிசல்ட்டில் 120 தொகுதிக்கு மேல் வரும் என சொல்லி இருக்கின்றனர். மற்றவர்கள் அதற்கு கீழே இருக்கும் என்றும் சொல்லி இருக்கின்றனர். ஒவ்வொரு தேர்தலிலும் பார்த்தால் தெரியும், இலங்கை, நேபாள், வங்கதேசம், பஞ்சாப் என அனைத்து இடங்களிலும் கருத்து கணிப்புகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கருத்து கணிப்பிற்கு முடிவுகளுக்கும் சம்பந்தமில்லை என்றும், கருத்து கணிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பேர் குறிப்பிட்டு சொல்வது சால பொருத்தமாக இருக்கும். மக்கள் அலை இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் வரலாற்றில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி வரிசையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விசில் புரட்சி தான் உலக அளவில் தெரிய போகிறது எனவும், 200 இடங்களில் வெற்றி பெறுவார், அவர்தான் தமிழ்நாட்டை ஆள்வார், இது மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. கருத்து கணிப்பு பெரிய சேனல்கள் யார் எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பி, யூடியூப்கள் தான் எடுத்துள்ளார்கள் எனவும், டைம்ஸ் நவ் சேனலுக்கு எங்களை பிடிக்காது என்று தெரிவித்துள்ளார். இன்று தங்கம் விலை அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில், விலையில் எவ்வித மாற்றமுமின்றி நேற்றைய விலையிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கும், 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில், தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.